திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் நன்றி சொல்லி தொடர்ந்து அந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தொழில் வளர்ச்சி முதலீட்டு திட்டங்கள் அதிகரித்துள்ளதாக, அதிலே அதிகப்படியான முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக கடந்த நாளிலே நம்முடைய தொழில்துறை அமைச்சர் அதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதன் அடிப்படையில் சுமார் 82.52% உச்சத்தை இந்த முதலீடானது அடைந்துள்ளது என்று அவர் அதிலே தெரிவித்திருக்கிறார். இதை குறித்த செய்தியை நான் வாசிக்க விரும்புகிறேன். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட தொழில் முதலீட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் சுமார் 82.52% திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தொழில்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று நடைபெற்ற கன்வர்ஷன் மாநாடு 2026 நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அவர், தமிழகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் குறித்த முக்கிய புள்ளிய விவரங்களை அவர் வெளியிட்டிருக்கிறார். புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 36,52,000 வேலைவாய்ப்புகள், EPFO தரவுகளின்படி 29.63 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 ஆண்டுகளில் 30 சிப்காட் வளாகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் முதல்வர் 30 புதிய சிப்காட்டுகளை தொடங்கியுள்ளார். ஆட்டோமொபைல் துறையில் தமிழகம் அசைக்க முடியாத ராஜாவாக திகழ்கிறது என்று கூறியிருக்கிறார். தமிழகத்தின் 1076 கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை பயன்படுத்தி நீல பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக தூத்துக்குடியில் HT ஹுண்டாய் நிறுவனத்தின் பிரம்மாண்ட கப்பல் கட்டும் தளம் அமையவிருப்பது தூத்துக்குடியின் வரலாற்றையே மாற்றியமைக்கும் என அவர் குறிப்பிட்டார். ஒப்பந்தங்கள் 1130 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், முதலீடு 10,43,654 கோடி, உறுதியளிக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் 33,30,843. ஆகவே இந்த காரியங்கள் தற்போது வெளியிடப்பட்டிருந்தாலும் இவைகளெல்லாம் சரியாக செயல்படுத்தப்பட வேண்டும். தேவையானவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். அதே போல இந்த திட்டங்களில் முறைகேடு எதுவும் நிகழாதிருக்கவும் இது சீக்கிரமாக செயல்படுத்தப்பட்டு தமிழ்நாடு ஆசீர்வாதம் பெற ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தமிழகத்தில் ஆண்டவரை கடந்த நாளிலே கன்வர்ஷன் மாநாட்டிலே எங்களுடைய தொழில்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிற அந்த செய்தி அறிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு இதுவரை இல்லாத அளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்கிற அந்த ஒரு குறிப்பிலே சுமார் 82.52% உச்சத்தை இப்படிப்பட்ட முதலீடு ஒப்பந்தங்கள் எட்டியிருப்பதாக கூறியிருக்கிறாரப்பா. எந்தெந்த காரியங்களுக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோ சரியாக ஒதுக்கப்பட்டு அதில் முறைகேடு நிகழாதிருக்க, தேவையானவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட, இது நிமித்தம் தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட, வேலைவாய்ப்பின்மை என்கிற பிரச்சனை மாற, தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாடு, தமிழகத்தை ஆளுகை செய்கிற தலைவர்கள் ஞானத்தோடு ஆண்டவரே உமக்கு பயந்து மக்கள் மீது அக்கறை கொண்டு ஆண்டவரே தகப்பனே நல்ல திட்டங்களை செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழிநடத்துங்க. ஆண்டவரே தொடர்ந்து எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆண்டவரே தகப்பனே ஆளுகையில் இருக்கிற அத்தனை பேரையும் உங்கள் பாதுகாப்பின் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஞானத்தின் ஆவினால் நிரப்பி தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்பட வழி நடத்துங்க. எங்களோட ஜெபத்தில் நின்றிருக்கிற எல்லா சகோதரர்களும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.